அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருப்பாங்க. அவங்களுக்கு பல வருஷம் குழந்தை இருக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும். இந்த பல வருஷத்துக்கு குழந்தை இல்லாதனால அதுல ஒரு மந்திரி என்ன செய்வாருனாக்க, இவங்களுக்கு தான் குழந்தை இல்லையே, எப்படியாவது நம்ம வந்துட்டு நம்ம இந்த ராஜ்யத்தை கைப்பற்றலாம்னு அவருக்கு அப்பையில இருந்தே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இந்த ராணி வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஆசை அந்த மந்திரிக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன செய்வாங்கன்னாக்க, ராணியும் ராஜாவையும் சிறை பிடிப்பாங்க. இத கேள்விப்பட்ட ஒரு பணிப்பெண்ணுக்கு வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, யாருக்குமே தெரியாம கொண்டு போய் ஒரு வேலைக்காரவங்கள்ட்ட கொடுத்து தொலை தூரத்துல ஒரு இடத்துல வளர்க்க சொல்லிடுவாங்க. இந்த மந்திரி வந்து ராஜா ராணியை சிறை பிடிச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு, இந்த மந்திரி வந்து அந்த நாட்டை ஆண்டுட்டு இருப்பாரு. நாட்டை இங்க ஆண்டுகிட்டு இருக்கிற டயத்துல வந்து கொடுங்கோல் ஆட்சி செய்வாரு இவரு. முன்னாடி உள்ள ராஜா வந்து நல்லா ஆட்சி செய்வாரு. அதனால மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி உள்ள ராஜா நல்லா ஆட்சி செஞ்சாங்க, இப்ப மந்திரி வந்து இப்படி கொடுமை பண்ற